என் வீட்ல நான் தான் மூத்த பொண்ணு. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அம்மா, அப்பா எல்லாருமே இருக்காங்க. என் வீட்ல எப்பவுமே பார்ஷியாலிட்டி தான். என்ன விட என் தங்கச்சி மேல தான் என் அப்பா, அம்மாக்கு எப்பவுமே பாசம் ஜாஸ்தி. என்ன விட எப்பவுமே ஒரு படி மேல தான் வந்து அவள வச்சு பார்ப்பாங்க. எனக்கு வாங்கி குடுக்கறத விட அதிகமாவே அவளுக்கு வாங்கி குடுப்பாங்க. ஏன்னா, அவ பொறந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்துச்சு. அவ அதிர்ஷ்டமான பொண்ணா. அதனால என்ன விட அவ மேல தான் பாசம் ஜாஸ்தி காமிப்பாங்க. எனக்கு வீட்ல அலைன்ஸ் பார்த்தாங்க. என்னோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நானுமே எல்லா பெண்கள மாதிரியும் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணேன். மாமியார் பிரச்சனை, ஹஸ்பண்டோட பிரச்சனை அப்படின்னு. எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷமா குழந்தையே இல்ல. அதை வச்சு நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. என் புகுந்த வீட்ல எவ்வளோ பிரச்சனையை நான் அனுபவிச்சாலும் என் பெத்தவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணவோ சொல்லவோ முடியாது. ஏன்னா எதையுமே கண்டுக்கவோ கேட்டுக்கவோ மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எங்களோட கடமை, அதை முடிச்சாச்சு, உன்னோட வாழ்க்கையை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்படியோ ஒரு வழியா 3 வருஷம் கழிஞ்சு எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. ஆனா எனக்கு பிறந்த குழந்தை ஸ்பெஷல் சைல்டா பிறந்துருச்சு. இது ஒண்ணு போதுமே என்னோட வாழ்க்கையில சோதனை அனுபவிக்கிறதுக்கு. எனக்கு ஸ்பெஷல் சைல்டா பிறந்ததுனால என்னோட ஹஸ்பண்ட் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு. என் கண்ணு முன்னாடியே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் இருக்கிற அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் குழந்தை எனக்கு ஸ்பெஷல் சைல்டா பிறந்தது அது என்னோட குத்தமா அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா மனசளவுல என்னையும் சரி என்னோட குழந்தையும் சரி ரொம்பவே கஷ்டப்படுத்தினாங்க. ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த மாதிரி ஆட்களோட இனிமேல் நம்மளோட வாழ்க்கை தொடரக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலமா புது ஊருக்கு குடி போனேன். எங்கிட்ட இருந்த கொஞ்சம் நகைகள் எல்லாம் வச்சு வீடெல்லாம் பார்த்து என்னோட குழந்தைய வச்சுட்டு தனியா வாழ ஆரம்பிச்சேன். கொஞ்ச நாள் என் குழந்தைய வீட்டுக்குள்ள வச்சு தனியா பூட்டிட்டு வேலைக்கு போயிட்டு வருவேன். காலையில போய் சாயங்காலம் வருவேன். வேலை செய்யற இடத்துல எல்லாம் என் குழந்தை ஞாபகமாவே இருக்கு. என்னால வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ரொம்பவே கஷ்டப்படுத்துறமோ என்னோட குழந்தைய அப்படின்னு ஒரு உறுத்தலாவுமே எனக்கு இருக்கும். அதுக்கப்புறமா முடிவு பண்ணி வீட்லயே இருந்துட்டு செய்யற மாதிரி ஒரு சின்ன பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு என்னோட வீட்டு ஆளுகளோ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஆளுகளும் தான் ரொம்ப மோசமானவங்க. ஆனா எனக்கு கிடைச்ச நட்பு வட்டாரங்கள் அக்கம் பக்கம் இருக்கவங்கன்னு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிசினஸ்ல மேல வர ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அந்த பிசினஸ் பெரிய ஒரு மரமாயி என்கிட்ட 30 பேர் வேலை செய்யறாங்க. என் குழந்தை மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் என்னால முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கை உதாசீனத்துல தான் ஆரம்பிச்சது. என்ன ஒதுக்குறவங்க முன்னாடி நல்லா வாழணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க யாரை சார்ந்து யாரும் வாழணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது, தேவையும் கிடையாது. இன்னைக்கு என் குழந்தைய வச்சுட்டு அவனை எவ்வளவு நல்லபடியா பார்க்க முடியுமோ அவ்வளோ நல்லபடியா பார்த்துட்டு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி கஷ்டப்படுற பெண்களுக்குமே உதவி செய்யற இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரியை இங்க ஷேர் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை முடிஞ்சு போகல, இனிமேல் தான் தொடர போகுதுன்னு அர்த்தம். யோசிச்சு வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க. இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. இது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.